சாங்கிலி கருப்பு கிராமத்தை காப்பாற்றிய கருப்பு சக்தி. தமிழ்நாட்டின் கருவிழி போல அமைந்த வெம்பூர் கிராமம் நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்தது. ஆனால் சில மாதங்களாக மக்கள் திடீரென மரணமடைவதோ பைத்தியமடைவதோ அதிகமாகிவிட்டது. வீட்டில் இருந்த பசுக்கள் இரவில் உயிரிழக்க, நிலங்களில் பயிர்கள் சுகமின்றி உதிர்ந்தன. இது ஒரு சாதாரண விஷயமில்லை, இது ஒரு கருப்பு மந்திர சக்தியின் விளைவு என்று கிராமத்தின் முதியவர்கள் சொல்ல, அனைவரும் சாங்கிலி கருப்பர் கோவிலுக்கு ஓடினர். ஐயா, எங்களை காப்பாற்றுங்கள், இந்த தீய சக்தியை அழிக்க வேண்டும். அவர்கள் கதறிக்கொண்டிருந்த நேரத்தில் கோவில் நட்டு நடங்கியது. சாங்கிலி கருப்பின் எழுச்சி. அந்த நேரத்தில் குதிரையின் கால் ஒலி கேட்க கோவில் நெருப்புப் பிழம்பாய் மின்னியது. சாங்கிலி கருப்பு தோன்றினார். தீய சக்தி என் மக்களை மிரட்ட முடியாது, நான் அதை களைய வருகிறேன். அவருடைய சங்கிலிகள் தானாகவே சுற்றி வாளில் இருந்து வெண்மழை போல ஒளி வீசியது. கருப்பு மந்திரவாதியின் விளையாட்டு. அப்போது கிராம வெளியே கரும ஆளுமை தோன்றியது. அது தீய மந்திரவாதி கோட்டாகன் என்பவன். அவன் கருப்பு மந்திரங்களால் பிசாசுகளை அழைத்து கிராமத்தை தனது கட்டுப்பாட்டில் கொள்ள வந்தவன். சாங்கிலி கருப்பு, நீயும் என்னை வெல்ல முடியாது, இந்த கிராமம் இனி என் வசம் என்று அவன் கத்த, அவன் மண்மீது கருப்பு கோடு போட்டு கருப்பு நாகங்களை உயிர்ப்பித்தான். அவை கிராமத்தினுள் பாய்ந்து மக்கள் பயந்து அலறினர். தீய சக்திக்கு முடிவு, நீங்கள் என்னை வெல்ல முடியாது என்று முழங்கிய சாங்கிலி கருப்பு தனது சங்கிலியை வீசி நாகங்களின் கழுத்தை சுற்ற அவை நொறுங்கி, கோட்டாகன் பயந்து தன் மந்திர வட்டத்தை உருவாக்க அது கருப்பு புயலாக மாறியது. ஆனால் சாங்கிலி கருப்பு வாளை உயர்த்த அது மின்னல் போல வெடித்தது. கருப்பு புயல் சிதறியது. கோட்டாகன் தப்பிக்க முயன்றான். ஆனால் சாங்கிலி கருப்பு சங்கிலியை வீசி அவனை நரகத்திற்குள் வீழ்த்திவிட்டார். அந்த நிமிடத்தில் கிராமத்தின் சாபம் முறிந்தது. மக்கள் சங்கிலி கருப்பரை தலைவணங்க அவருடைய வாழ்த்து முழக்கம் கிராமத்தில் கேட்டது. தீமை அடியோடு அழியட்டும். சங்கிலி கருப்பு எங்கள் காவல் தெய்வம், நீதியின் காவல் தெய்வம் என்றும் நிலைக்கும்.